நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான ஜாலியான ஒரு பச்சைப்பயிறு வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் காப்பிடி அளவுக்கு முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினாதான் நரன்னு இல்லாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த பயிறு ஊறினதுக்கப்புறம் அந்த பயிரையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் பச்சை மிளகா, சீரகம், உப்பு, இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒரு சில அரைச்சாச்சு. அதிலே இந்த பச்சை பயிரையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கொரப்பாக இருக்குதுன்னு. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒட்டை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லாட்டினா கடல மாவு கொஞ்சமாக சேர்த்து அது கூட பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உருட்டை வரும். இல்லாட்டினா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். அழகாக தட்டையாக சூப்பராக வரும் அமுக்கி போட்டோம்னா. இப்போ உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம பயிர் வடையை தட்டிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்டையாக வருதுன்னு. இதை அப்படி ஓரத்துலேருந்து அப்படி போட்டிங்கன்னா அழகாக உழுவும் போய் உள்ள. அதே மாதிரியே எல்லா வடையும் தட்டி அதுக்குள்ளே போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கமாக புரட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். அப்படியே விட்டுட்டு ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. புரட்டி போட்டு வேக வைக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் புரட்டி போட்டிருக்கேன். அதேமாரியே நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு 2 பக்கமும் புரட்டி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியான வாசனையான பச்சைப்பயிறு வடை ரெடி. இது குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள் எவ்வளோ மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டீயோட இந்த வடையை சாப்பிடும்போது ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.